ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் terracotta. இன்றைக்கி நம்ம ஒரு நெக் செட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நெக் செட் செய்கிறதுக்கு நான் க்ளே எடுத்துக்கிறேன். க்ளே வந்து நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். க்ளே வந்து எந்த அளவுக்கு நீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரேக்கேஜ் இல்லாமல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் இந்த நெக் செட் வந்து மோல்டு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கு மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மோல்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு நல்லா நீட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரேக்கேஜும் இருக்காது, ஃபினிஷிங்காக வந்து செட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மோல்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷ் வச்சு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஆயில் வேண்டாம், சும்மா ஒரு ட்ராப் இருந்தால் போதும். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நீட் பண்ண க்ளேவை வந்து நான் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து நமக்கு நல்லா வரணுங்கிறதுனால நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற எக்ஸஸை மேலே வந்து எடுத்துருங்க. எடுத்தோம் அப்படின்னா அந்த பேக் சைடு வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதனால் அங்கேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மோல்டுலேருந்து க்ளேவை வெளில எடுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு ஃபுல்லாக கிளியராக கிடைக்கும். இப்போது இதை நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதில் இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு. க்ளேவும் அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. டாப்பில் வந்து ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் எடுத்து காட்டுறேன். சேம் மெத்தடில் க்ளே வந்து நீட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மெத்தடில் க்ளேவை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இம்ப்ரெஷன் வர அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எடுத்துடுறேன். டாப்பில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா மோல்டுலேருந்து வெளில எடுத்துக்கலாம். இப்போது வெளில எடுத்துக்கிறேன். வெளில எடுத்துகிட்டு டாப்பில் அதே மாதிரி ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். அந்த இம்ப்ரெஷன் வந்து பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஹோல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நீடில் எப்போதும் யூஸ் பண்ணுற நீடில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைட்லேருந்து ஹோல் போடும்போது அந்த சைடில் விரல் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்கேஜ் வரும். பிரேக்கேஜும் இல்லாமல் ஹோல் வந்து அன்ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி விரல் வந்து க்ரிப் கொடுத்துட்டு நம்ம ஹோல் போடும்போது இந்த சைடில் நமக்கு க்ளே வெளியில் வராது. பொறுமையாக வந்து ஹோல் போடுங்க. போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எந்த பிரேக்கேஜும் இல்லை. அதே மாதிரி இந்த பீஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த க்ளேவும் வந்து வெளியில் வரல. இப்போது இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டு பேக் பண்ண பீசஸும் காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சேம் மெத்தடில் பண்ண பீசஸ் தான் இது. நல்லா ட்ரை ஆக விட்டு நான் ஆல்ரெடி பேக்கிங் மெத்தட் என்னோடது போட்டிருக்கலையா, அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி பேக் பண்ணது தான் இது. இப்போது இதில் பெயிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட பீசஸை ஒரு நீடிலில் விட்டுக்கோங்க. நீடிலில் விட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரே டைமில் 2 சைடும் பெயிண்ட் பண்ண முடியும். அப்படி பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு டைம் வந்து சீக்கிரமாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிக்கலாம். 2 சைடும் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆன்டிக் கோல்டு வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆன்டிக் கோல்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக கோல்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு ட்ராப் வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்டிக் கோல்டு கிடைக்கும். இந்த பீடோட இந்த டாப் பார்ட் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், லைனாக அந்த இடம். அதே மாதிரி அந்த சென்டரில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே மட்டும் அடிக்காமல் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஆன்டிக் கோல்டு வந்து நான் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி பெயிண்ட் எப்போதுமே 2 கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ப்ரைட்டாக வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் சைடும் அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்து ஒரே டயத்தில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பீட் இருக்கு இல்லையா,
டாப்பில் ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்தோம்ல, அந்த பீடுக்கு வந்து சேம் ஆன்டிக் கோல்டே நான் கொடுத்துக்கிறேன். அந்த பெயிண்ட் பண்ணாத இடத்துல நான் வந்து விரல் வச்சுட்டு அந்த க்ரிப்பில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பீட்ஸ்க்கும் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ட்ரை ஆக விட்டுறேன். 2-3 நீடில்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அட் அ டயத்தில் எல்லா பீட்ஸும் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். ஒரே நீடில் வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு பீடாக பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் எப்போதுமே அல்டர்னேட்டிவாக ஒரு 4-5 நீடில் வச்சுக்கோங்க. நீடில் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது குச்சி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் விட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வச்சுருக்க எல்லா பீட்ஸையும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது எப்போதுமே பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பீட்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் பெயிண்ட் பண்ண முடியும். இதே மாதிரி நான் வந்து அந்த ஸ்டிக் பீடுக்கும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு ட்ரை ஆன பீசஸை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிடுச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து கொஞ்சமாக ப்ரஷில் லோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது நம்பர் 1 ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தின்னான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைனில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது 0-1 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் தின்னான ப்ரஷ்ஷஸாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக வந்து அதில் ஒரு டிசைன் இருந்தது, அந்த டிசைனை ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து லைன்ஸாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிசைன்லேயும் சேம் க்ரீனே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நமக்கு என்ன விருப்பமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன்டிக் கோல்டு அண்டு க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொறுமையாக வந்து அந்த ஸ்டிக் பீடில் அந்த க்ரீன் படாமல் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தின் ப்ரஷஸ் நம்ம எடுக்கும்போது வந்து அந்த ஸ்டிக் பீட்ஸில் வந்து பெயிண்ட் படாமல் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். அதனால தான் வந்து நம்பர் 0 இல்லைனா 1 யூஸ் பண்ண சொல்கிறேன். சேம் மெத்தடில் இன்னொரு பீடுக்கும் அதே க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டிக் பீடில் படாமல் நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஆல்ரெடி நான் கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த பீசஸையும் காட்டுறேன். அந்த பீசஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து ட்ரை ஆக விட்டு வார்னிஷும் அடித்து எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ஈவனாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டபுள் கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆக விட்டு வார்னிஷ் அடித்து எடுத்த பீசஸ். நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது டெக்கர் வார்னிஷ் கிளாஸ். இப்போ இந்த நம்ம பெயிண்ட் பண்ண 2 பீஸ்க்கும் நான் வார்னிஷ் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு நெக்லஸ் ரோப் எடுத்துருக்கேன், ஜரி ரோப், கியர் ஒயர் எடுத்துக்கிறேன், கியர் லாக் எடுத்துக்கிறேன், கட்டர் 2 பிளேயர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கோல்டு பீட்ஸ் எடுத்துருக்கேன், 3mm பீட்ஸ், இதுக்கு கேப்பில் வந்து நம்ம போடுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீடில் வந்து ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3mm கோல்டு பீட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோல்டு பீட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு இந்த சங்கு பீட் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் கோல்டு பீடு. இதே மாதிரி அல்டர்னேட்டிவாக வந்து போட்டுகிட்டே வாங்க. கியர் ஒயர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோருங்க. ஃபுல்லாக வந்து நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கோத்துக்கிறேன். கோத்து முடித்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேயும் ஒரு கோல்டு பீட் கொடுத்துருக்கேன், எண்டிங்லேயும் ஒரு கோல்டு பீட் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கியர் ஒயரில் 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. இந்த சரி ரோப்பில் ஒரு ஹூக் இருக்கும், அந்த ஹூக்கில் வந்து கியர் லாக்கை விட்டுக்கோங்க. விட்டுட்டு மறுபடியும் கியர் ஒயரை பெண்ட் பண்ணி அந்த லாக்குக்குள்ளேயே விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா டைட் பண்ணிவிட்டு ஒரு பிளேயர் வச்சுட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைட் ஆகிடும். இப்போது இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடில் வந்து நான் தள்ளி விட்டுக்கிறேன்.
ஃபுல்லாக வந்து கோத்துக்கலாம். சேம் மெத்தடில் எண்டிங்லேயும் 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. கியர் ஒயர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த லென்த் எடுத்துகிட்டு எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த லாக்குக்குள்ளே பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடும் லாக் ஆகிடும். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த நெக் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டட்டும் பண்ணியிருக்கேன். சேம் இந்த சங்கை வச்சு 2 ஸ்டட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஸ்டட் போஸ்ட் அட்டாச் பண்ணியாச்சு. நான் நிறைய வீடியோஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்டட் போஸ்ட் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு. சேம் மெத்தடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங் பிக்சர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.